முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என யார் என்ன பேசினாலும் அடுத்து ஆளப்போவது அதிமுக மட்டும்தான் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு திறந்து வைக்கிறது என்றும், திமுக ஆட்சி வந்தவுடன் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்கும் பணிகள் 2 மாதங்களில் முடிவடையும் என சொன்னார்களானால், கனிமொழி எம்பியாக இருப்பதால் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச தரத்துடன் செயல்பட தொடங்கியுள்ளது என்று கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுகவின் அடிமைகளாக செயல்படுகிறது என்றும், ஆனால் அதிமுகவை அடிமை கட்சி என விமர்சனம் செய்கிறார்கள் எனவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். என்ன பேசினாலும் சரி, முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி, துணை முதலமைச்சர் பேசினாலும், திமுக அமைச்சர்கள் பேசினாலும், அடுத்து ஆளப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிய தலைமையில தான் ஆட்சி மலரப்போகுது. திமுகவுடைய அடிமைகளாக இருக்காங்க. இப்போ அவங்க தோழமை கட்சியெல்லாம் திமுகவுடைய அடிமைகளாகிட்டாங்க. இவங்க எங்களை போய் அடிமைன்றாங்க. யார் அடிமைன்னு சொல்லுவான்? ஒரு அடிமை தான் இன்னொரு ஆள் அடிமைன்னு சொல்லுவான். தன்னை அதை மாற்றிக்கிறணுன்றது.